குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு ஃபோர்ஷோர் எஸ்டேட் வழியாக வரும்போது ஃபிஷ் மார்க்கெட்டில் வஞ்சிரம் மீன் அது ஏற்கனவே கட் பண்ணி வாங்கினது ஸ்லைஸு. அதுக்கப்புறம் இந்த மீன், இது ஒரு வகையான பாறை மீன். ஏற்கனவே இந்த மீனை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஸ்கேல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால் ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன். இதை கட் பண்ணால் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா தான் கேட்பாங்க. விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இதில் ஒரு பொழுது போனோம், அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான மீன். அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ஸ்கேல் பண்ணிவிட்டு சில சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் பண்ணுறதுக்கு வசதியாக. இப்போது லெட் மீ ஸ்ட்ரகிள் வித் திஸ். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ தூரம் கட் பண்ணுறேன்னு. இந்த சிசரை மாற்றணும்னு போன தடவையே பார்த்தேன். இது கரெக்டாக ஒரு ஆங்கிளில் பிடிச்சா கட் பண்ண முடியுது. நல்லா இருக்கும் மீன். நல்லா ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாறை மீன் வெரைட்டி தான். பேர் கரெக்டாக தெரில, யாராவது ஒருத்தர் கேட்குறேன். இதுதான் ஃபுல்லாக முள் தான். முள்ளை தூக்கி இதிலே போடுவோம். போட்டுட்டு இதை கட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். ஒரு விசிறி மாதிரி ஒரு டைப் மீன். மறுபடியும் 2 நாள் கழிச்சு அங்கே போவேன். அங்கே போனால் ஃபோர்ஷோர் எஸ்டேட் போனால் வேறு ஒரு வெரைட்டி மீன் வாங்கணும். அன்றைக்கி நாங்கள் போகும்போது சாயங்காலம். ஸோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பட் நிறைய வெரைட்டி இல்லை. இது வேறு பார்ப்போம். இன்னொரு தடவை நாளைக்கு மறுநாள் போவேன். அப்போ வேறு என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ I'm almost done. சிசர் இல்லைன்னா கட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு 2 பக்கமும். இப்போது மெயின் ஒர்க்கு, அதுதான் பெரிய விஷயம். இதோட பெரிய விஷயம் இல்லை. இவனோட கட் பண்ணிடலாம். இதிலே கட் பண்ணலாம். எப்பா சுத்தியில் போட்டு அடிக்கணும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆஹா, சரி, இதில் கட் பண்ணி பார்ப்போம். செம்ம ஸ்ட்ராங்கு. ஆஹா, இதுக்கு நம்ம இன்னொரு வகையான கத்தியை வாங்கணும். ஃபிஷர்மேன்ஸ் யூஸ் பண்ணுற கத்தி மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணுறது தான் அதை விட பெரிய சேலஞ்சு. ஏன்னா அது நடுவில் இருக்கிற முள் அவ்வளோ பயங்கரமான முள் அது. ஸோ சர்ஜன் மாதிரி அப்படி எழுந்து நின்று உட்காந்தெல்லாம் வேலை செய்ய வேணாம். தான் போய் பாருங்கள், என்னுடைய தலை பாருங்கள். ஒத்திக்கு ஓரமாக வைக்கிறேன். இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். ஸோ மீனெல்லாம் கழுவி
எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இப்போது தலை, உடம்பு இது 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மீன். ஸோ இப்போது இதை என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ பயங்கரமானவனாக இருக்கான். அவ்வளோதான். இதை தூக்கி போட வேண்டியதான். திஸ் இஸ் வேஸ்ட். இதை ரெண்டு துண்டாக போட வேண்டியது. இது வந்து மீன் குழம்புக்கு. ஓகே, இதில் இவனை வரைக்கும் எடுத்தால் போதும். கத்தியே வேலை செய்யலை. இன்னொரு கத்தி இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸான கத்தி. முதல்ல இவனை வச்சே பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ரெண்டாக வெட்டலாம். ரசத்தில் நாசமாக போயிடும். அதனால் முழுசாக போட்டுடலாம். இதை செதில் எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை கட் பண்ணிட்டு போடலாம். விஷயம் என்னென்னா, அதான் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணணும். அவ்வளோதான். இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, இந்த செதில்லாம், சாரி செவிழ். அது செதில், இது செவிழ். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது ஏதாவது சொல்லுங்கள், நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா என்ன ஏதுன்னு. பட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல். பட் ஒரு ஆசை நம்மளுக்கெல்லாம் அந்த மீனெல்லாம் நாம்ளே வாங்கி நாம்ளே கட் பண்ணி நாம்ளே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ யார் வாயை உடைக்கிறனோ இல்லையோ, மீன் வாயை உடைக்கிறேன். மீன் வாயை மூஞ்ச பேத்துவோன்னு சொல்கிற மாதிரி இவன் மூஞ்ச பேத்துட்டான். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் போயிடுச்சு. ஸோ இதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த வேலையை முடிந்தது. தலையை காலி பண்ணிட்டனால வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை உட்காந்து பண்ண வேணாம், எழுந்து நின்று பண்ணுவோம். இதை இப்படி கட் பண்ணால் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணதில்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஜென்ரலாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் கட்டிங் மக்கள்லாம் இது இப்படி தான் கட் பண்ணுவாங்க, குறுக்க. ப்ராப்பர் டூல் இல்லாத பண்ணுறது ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சை நம்ம சூப்பராக பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பராக இது பண்ணிட்டோம். இது ஒன்று, இது ஒன்று. இப்போ ஒரு துண்டு இது சீக்கிரமாக வந்துடுச்சு. 2 முள் இந்த பக்கம் இல்லை, அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக வருது. 3 முள் இந்த அளவு போயிடுச்சு.
இங்கே ஒரு முள் இருக்குது, பயங்கரமான முள் இருக்குது. ஹாய், அவ்வளோதான். நல்ல சிசர் போடும் ஆள். இதை ரெண்டாக போட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சுது. பாருங்க, மீன் பிடிக்கிறவன் பார்த்தானா கத்துவான். மீனை வறுக்கிற மாதிரி கட் பண்ணுறானா இல்லை ஏதாவது பொடி மாஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறானான்னு. என்ன பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிற கத்தி வச்சு இவ்வளோதான் பண்ண முடியும். சரி, இப்போது இவனை கட் பண்ணுவோம். இவனுக்கு தான் அவ்வளோதான். இது ஒரு மீன். தட்டக்கூடாது பார்க்குறேன். இந்த சென்டர் எலும்பு அவ்வளோ. ஐயோ, இன்னொரு கத்தி இருக்குது, ஆனால் அந்த அடித்த அடியில் தசை வெளில வருது. மீன் நல்லா தான் இருக்குது. நம்ம சும்மா அடித்தா இது இந்த சிக்கன் மட்டன் மாதிரி கிடையாது. மீன்லாம் கொஞ்சம் சாஃப்டான ஒரு மீட். அது இருக்கிறதுலே சாஃப்டான மீட்டு ஃபிஷ் மீட்டும் கிராப் மீட்டும் தான். அழுத்தினால காலி ஆகிடுது. அதுக்கு அது நடுவில் ஒரு முள் இருக்கு. அதே தான் விஷயம். சூப்பர் முள் இருக்கு நடுவில். சூப்பர் முள் இருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய மீன். இப்போ இது ரெண்டாக துண்டு போட்டோன்னா கையை கழுவிட்டு இது மசாலா போட்டு வைக்க வேண்டியதான் வேலை. அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்க டூலை வச்சு அழகாக மீனை கட் பண்ணிட்டோம். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை இடைநிறுத்தம் செய்கிறேன். இன்னைக்கு ஆகாஷ் சென்னைக்கு வரான். ஸோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு சொல்லலை. ஆகாஷ்க்கு யூஎஸ் விசா கிடச்சிது டிசம்பரில், லாஸ்ட் வீக்கில். ஸோ he is going to United States. He is going to Dallas on 3rd March. ஸோ இன்றைக்கி 26th நைட்டு வரான், பட்னாலேருந்து வரான். ஸோ அவனுக்கு நம்ம கையால் நல்லா சமைச்சு போடுவோம். அவனை நல்லா சமைக்க கற்றுனான். இருந்தாலும் இந்த ஓஷன் ஃபிஷ் எல்லாம் அங்கே கிடைக்காது. ஸோ 27, 28, 1, 2 4 நாளைக்கு சென்னையில் இருக்கிறான். அதுக்கப்புறம் he is leaving to United States of America. ஸோ ஒரு 21 days போகிறான்னு நினைக்கிறேன். 3rd அன்னைக்கு போயிட்டு 25th வரான். ஸோ நடுவில் ஒரு நாள் ட்ராவல் டே இது பண்ணிட்டோன்னா ரஃப்லி அபவுட் 3 weeks ப்ளஸ் போகிறான். சரி, அவன் இங்கே வரான், அவனுக்கு நல்லா சமைச்சு போடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் நேற்றுக்கு மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது சின்ன வஞ்சிரம் தான், கட் பண்ணி நேற்றுக்கே மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற வால் பீஸு இதெல்லாம் ஏற்கனவே ரெடி டு குக்கு. ஸோ இதையும் அதில் போட்டு மசாலா போட்டு வச்சுட்டோம்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அதில் 2 வகையான வறுவல் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பாறை மீன் வறுவல். ஸோ இதெல்லாம் போடணும். ஸோ அவ்வளோதான், மேரினேஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி வீடியோ முடிய போகுது. ஸோ என்ன ஃபைனல் அப்டேட் என்னென்னா,
tonight Akash is coming from Patna. Actually, he has gone to Patna to attend his friend's wedding from Amritsar. ஸோ இன்றைக்கி மத்தியானம் 3:30 மணிக்கு அங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டு. டெல்லியிலேருந்து சென்னைக்கு அங்கே ஒரு 6:10க்கு ஃப்ளைட்டு. ஸோ நைட்டு 9 மணிக்கு வருவான். நான் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ஸோ சம்திங் ஸ்பெஷல் ஐ வாண்டட் டு மேக் ஃபார் ஆகாஷ். ஸோ இஸ் கம்மிங் நியர்லி ஆஃப்டர் 9 months நினைக்கிறேன். அச்சுவோட கல்யாணத்துக்கு வந்தது, ஜூலையில் வந்தது. ஸோ இட்ஸ் அபவுட் 5 + 7, ஓகே 7 months கழிச்சு வரான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடணுன்னு பார்க்குறேன். அநேகமாக ஏப்ரலில் ஐ மே கோ டு இந்தோனேஷியா ஆர் ஆஸ்திரேலியா. ஸோ த ப்ராசஸ் இஸ் ஆன். ஐ வில் சென்ட் அன் அப்டேட் சூன். என் தம்பி ஆஸ்திரேலியா போகிறான். ஸோ அவனை கேட்டேன், அவனும் வான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அநேகமாக ஆஸ்திரேலியாவுக்கு போவேன்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் போவான், பின்னாடியே நான் போவேன். ஸோ until then, goodbye, bye.